நம்ம சீமான் அண்ணனுக்கு குளிர் ஜுரங்க, காய்ச்சல். அப்படியே குளிர் நடுங்கிட்டாப்புல. மார்கழி மாசம் பனி சேரல போல. நல்லா உதடெல்லாம் வந்துருச்சா, அந்த கையெல்லாம் காய்ச்ச அப்படியுமா. கையில க்ளோஸ் மாட்டிட்டாரு, காலில் சாக்ஸ் போட்டுக்கிட்டாரு, 4 சட்டை, அதுக்கு மேலே சொட்டுலாம் போட்டிருக்காராம். அப்பயும் குளிர் நிற்கலையாம், நடுங்குறாராம். அப்படி என்ன பனி, மார்கழி பனி நினைக்கிறீங்களா? அதனால குளிர்து நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லை. நேற்று ஒரு சம்பவம் ஆகி போச்சு. அது என்ன சம்பவம்னா, நேற்று தமிழ்நாடு அரசு ஐபிஎஸ் அதிகாரிகளோட இடமாற்றம் பண்ணாங்க. அந்த இடமாற்றம் பண்றப்ப திருச்சி எஸ்பியா இருந்த வருண்குமார், அதாவது சீமானோட பங்காளி, அவரை இடமாற்றம் பண்ணுவாங்க நினைச்சா பதவி உயர்வு, டிஐஜியோ பதவி உயர்வு அதுவும் திருச்சி சரகத்துக்கே கொடுத்துட்டாங்க. இதனால தான் சீமான் அண்ணன் நடுங்கி போயிருக்காப்லையா. ஐயோ, எஸ்பியா இருந்தப்பே நம்ம கண்ணுக்குள்ள வரல விட்டா ஆட்டினாப்லையே, ஆடியோவா வர விட்டதா இது பண்றாங்களே, இன்னைக்கு சத்தம்டா நம்மளை வச்சு பிதுக்க போறாப்லடா அப்படின்ட்டு சீமான் அண்ணனுக்கு காய்ச்ச நடிங்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில தான் பேட்டி வேற கொடுத்துட்டாரு. ஒரு வருண்குமார் ஐபிஎஸ் என்ன செஞ்சாரு, இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. சீமான் மைக்கு முன்னாடிதான் புலி, வீட்டுக்கு வந்தா எலி, டம்மி பீஸு. சீமானு எனக்கு ஒரு பணக்கார தொழிலதிபர் மூலமா தூது அனுப்புனாப்ல. நான் மன்னிப்பு வைக்கிறேன், என் தம்பியை செஞ்ச தப்பு, துரைமுருகன் செஞ்ச தப்பு, நான் செஞ்ச தப்பு, நான் அப்படி பேசிக்க கூடாது, உங்களோட மன்னிப்பு வைக்கிறேன், தனியா வரவா, வீட்டுக்கு வரவா அப்படின்னு சீமானு கேட்டாரு. நான் சொல்றேன், மன்னிப்பு கேட்கணுமா, பொதுமக்கள் மத்தியில முன்னாடி நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டாங்க. எனக்கு தூது விட்டது இதாயிடுச்சு, சுயமரியாதை இல்லாதவர் சீமான் அப்படி இப்படின்னு வெளுத்து வாங்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாருன்னா, சீமான் என்னை சொன்னாரு, சட்டையை கழிச்சிட்டு வா, கழட்டி வச்சுட்டு வா அப்படின்னு. வாங்கின பட்டை ஐபிஎஸ் பட்டம், காக்கி சட்டையை நான் விரும்பி போட்டேன், இந்த நாட்டை பாதுகாக்கப்பட்டேன், அந்த சட்டையை நான் கழட்டி வைக்க மாட்டேன், இந்த சட்டையோடவே நீதிமன்றத்தில் வழக்காடி நான் ஓய்வு பெற்றால் கூட வழக்காடி உனக்கு தண்டனை வாங்கி தர விட மாட்டேன், நீ மன்னிப்பு கேட்டா நீதிமன்றத்தில் தான் கேட்கணும். இந்த பேட்டி வேற வந்துருச்சா. இந்த பேட்டியை பார்த்து தம்பிகளாம் பயந்துட்டாங்க. ஐயோ, எஸ்பியா இருந்தப்ப எப்படி இதுனாப்ல. இப்போ டிஏஜி, ஒரு டிஏஜிக்குள்ள 8 எஸ்பி வருவாங்க. அப்போனா சத்தம்டா, எந்த மாவட்டத்தில் இது பண்ணாலும் நம்மளை வச்சு தூக்கிடுவாருங்க அப்படின்னு சொல்லி பயந்து வைக்கிட்டு இருக்காரு. துரைமுருகன் என்ன வீடியோ போடுவாப்புலன்னே தெரியல, அவரும் பயந்து நடிக்கிட்டு இருக்கதா சொல்றாங்க. சீமான் அண்ணன் நாளைக்கு என்ன பேசுவாருன்னு பாப்பா. வீடியோவில் வரணும் டிஏஜியானா என்ன, திமுக மாவட்ட செயலராக இருக்க வேண்டியானா, நீங்க எதுக்கு டிஏஜியா இருக்கீங்க, திமுக மாவட்ட செயலராக இருங்க அப்படின்னு சொல்லி பேசி கிண்டல் பேசுவாப்லையா. இல்லை, இதெல்லாம் போகிற போக்கில் கடந்து போனோம், அவர் டிஏஜி ஆயிட்டாரு, என் தம்பி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுவாப்லையா. என்ன சொல்லுவாப்புல தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இது திசை திருப்புறதுக்காக சீமானு வருண்குமார் இவங்க 2 பேரும் சேர்ந்து செய்யறது, இந்த அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனையை மடைமாத்துறதுக்கான, திசை திருப்புறதுக்கான இந்த பேச்சு இருக்கதாகவும் சில பேர் பேசுறாங்களே. அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது. ஆனால் மனசு ஒரு வருண்குமார் ஐபிஎஸ் பேசுறாரு. எந்த ஐபிஎஸ் அதிகாரியுமே இந்த மாதிரி பேசவே மாட்டாங்க. தேவையில்லன்றவங்களாம் கடந்து போயிடுவாங்க. இந்த மாதிரி சில்லறை சீமான் அண்ணன் மாதிரி அவர்களாம் கடந்து போயிடுவாங்க. வாய்க்கு வந்தது மைக்கு முன்னாடி பேசுவாங்க. இவர்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு. ஏன்னா இதேவே சைலேந்திர பாபு ஐபிஎஸ்ஸே சொல்லியிருக்காரு. என்னை அந்த தீப்பொறி ஆறுமுகம் அவர் சொன்னார், சைலேந்திர பாபு நம்ம மாட்டோம் எஸ்பியா இருக்காரா, அவர் நாளைக்கு கான்ஸ்டபிள், அவர் நான் முதலமைச்சர்கிட்ட சொல்லி கான்ஸ்டபிளாக மாத்துறேன் அப்புறம் தீப்பொறி ஆறுமுகம் ஆளுங்கட்சியா இருக்கப்போ சொன்னாராம். அதை சைலேந்திர பாபு ஐபிஎஸ் ஐயா அதை சொல்லியிருக்காரு, காமெடியா சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி வருண்குமார் ஐபிஎஸ் அவங்க கடந்து போயிருக்கலாம். சீமானனை அவராவது ஆளுங்கட்சியில சொன்னார் தீபுரி ஆறுமா, இவரெல்லாம் கவுன்சிலர் கூட ஆக முடியாது. இவங்க சொல்றதுக்கு இவங்ககிட்ட வாக்குவாதம். ஆனால் வீட்டு குடும்பத்தாளெல்லாம் கட்ட வார்த்தை பேசி அசிங்கப்படுத்தலாம் தவறு, எங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. ஏன்னா ஆளுங்கட்சி ஆகி இவரை தண்ணியில்லாத காட்டுக்கு மாற்ற போகிறாங்க, அப்போ செய்ய முடியாது. தண்ணியில்லாத காட்டுக்கு என்னைக்கும் மாற்ற முடியாது. வேற என்ன, எப்படி இப்போ தாக்குறது, அடிக்க முடியுமா, அடிச்சா தூக்குது, இது பண்ணி என்கவுண்டர் போட்டுருவாங்க, கையெல்லாம் உடச்சிருவாருங்க, அதுவும் செய்ய முடியாது. கெட்ட வார்த்தையில் தான் பேக்கைடியில் கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க. இதே இவங்களாம் நாம் தமிழர் தம்பிகளால் செய்ய முடியும். அதனால தான் இப்படி செய்கிறாங்கன்னு பொதுமக்கள் பேசுகிறாங்க. நான் அதுவும் சொல்லலைங்க. இந்த மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சீமானா மைக்கு முன்னாடி புலி, வீட்டில் எலி, போலீஸ்கிட்ட எலி இப்படிலாம் சொல்லியிருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே சீமான் அண்ணன் புலியா எலியா? கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழை போற்றி